அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தேர்தல் களத்தில் வீராங்கனையாக பணியாற்ற வேண்டும் என மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் சிவகாசியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் 25,000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் உரையாற்றிய அவர், ஒரு பெண்ணாலும் தமிழ்நாட்டை ஆள முடியும், எதையும் சாதிக்க முடியும் என்ற வரலாற்றை உருவாக்கியவர் ஜெயலலிதா என புகழாரம் சூட்டினார். மகளிருக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி மகளிரை ஊக்கப்படுத்தியவர் என்றும் பாராட்டு தெரிவித்தார். மேலும் அதேபோல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பெண்களை மதிக்கக்கூடியவர் என்றும் அவரை மீண்டும் முதலமைச்சராக களத்தில் வீராங்கனைகளாக பணியாற்ற வேண்டும் என நிர்வாகிகளை அவர் கேட்டுக்கொண்டார். தலைமைக்கு ஆண்டுதோறும் வந்து மகளிர் திருவிழாவை கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற ஒரு கழக பொதுச்செயலாளராக நமது அறிஞர் எடப்பாடியார் செய்கின்றார். ஆகவே இருவரும் தலைவர்கள் புரட்சித் அம்மாவின் வழிவந்த புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய தேர்தல் களம், அரசியல் களம் இன்றைக்கு சூழ்நிலைக்கிறது. 8 கோடி மக்கள் வாழ்கின்ற தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் ஆட்சி வழங்க வேண்டும், திமுக ஆட்சியை இழுத்து நடத்த வேண்டும், எடப்பாடியை கோட்டை நடத்த வேண்டும், அண்ணா திமுக ஆட்சியில் அமர வேண்டும், ஆட்சியில் அமர வேண்டும் என்ற பேச்சுத்தான் தமிழ்நாடு முழுக்க குமரி முதல் குப்பி வரை பட்டியல் கிராமப்புற நகரம் மாநகரம்